தமிழக மக்களுடைய இதயத்தில் நீங்க இடம் பெற்று இருக்கக்கூடிய இளைய தளபதி அப்படின்ற ஒரு பட்டம் பெற்ற திரைப்பட நாயகனுமான விஜய் அவர்கள் தற்போது அரசியலில் களமிறங்கியிருக்காரு. அதாவது தாவேகா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு கட்சியை உருவாக்கி 2 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு கட்சி தற்போது சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில் நேற்று பார்த்தீங்கன்னா அவர் சிஎம் பதவியை வந்து ஏற்றிருக்காரு. தமிழகத்தினுடைய முதல்வராக பதவி ஏற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த விழாவில் நிறைய சம்பவங்களானது நடந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, விழாவிற்கு யார் யாரோ வந்திருக்கும் பொழுது அவருடைய மகன் மகள்கள் வரலை அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழகத்தினுடைய முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவில் பார்த்தீங்கன்னா யார் யாரோ வந்திருந்தாங்க. அதாவது விஜய் அவர்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், திரைப்பட நடிகர்கள், தொண்டர்கள், அரசியல்வாதிகள், மேலும் பார்த்தீங்கன்னா அவருடைய நலம் விரும்பிகள் அப்படின்னும் அவருடைய மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் முதற்கொண்டு அவ்வளவு பேர் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவருடைய இரத்த பந்தமாக இருக்கக்கூடிய அவருடைய மகன் மற்றும் மகள்கள் வந்து கலந்திருக்கல. ஸோ அவங்கள 2 பேர்த்தையுமே வந்து பார்த்த மாதிரி எந்த ஒரு வீடியோவோ அல்லது ஃபோட்டோஸோ வந்து பார்க்கவே முடியல. தன்னுடைய பேரன் மற்றும் பேத்திகள் வராமல் இருந்ததை நினைத்து எஸ்சி அவர்கள் மிகவுமே வந்து கலங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவருடைய ஏக்கம் தன்னுடைய மகன் முதலமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது அவருடைய மகன், மகள், மனைவி இவர்கள் யாரும் பங்கேற்கவில்லை அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படியே சொல்லலாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்களுடைய தாய் விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய த்ரிஷா அவர்களை பார்த்த உடனே அவர்களுக்கு எழுந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க. அத்தோடு மட்டும் இல்லாமல் திரைப்பட நாயகர்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது அன்பின் அடையாளமாக அவங்க அரவணைத்துக் கொள்வது வழக்கமான ஒரு விஷயம்தான். ஸோ அதையுமே வந்து செய்திருக்காங்க. இந்த ஒரு செயலானது அங்கே இருக்கக்கூடிய மத்தியில் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விஜயும் மற்றும் த்ரிஷாவை இணைத்து நிறைய பிரச்சனைகளானது போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பொய் விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு இருந்தாலுமே கூட இப்போவும் மீண்டும் அதே மாதிரி ஒரு நிகழ்வானது நடந்திருக்கு. விஜய் அவர்களுடைய தாய் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதை மேலோட்டமாக வந்து பார்க்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது உள்குத்து இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. ஸோ என்ன இருக்குது அப்படின்றது தெரியல. ஆனால் சமூக ஊடகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஒரு பெரிய விஷயமாக க்ரியேட் பண்ணிடுறது உண்டு. ஏன்னா ஒரு ஃபோட்டோவையும் வீடியோவையும் வச்சுட்டு நம்ம எதையும் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது நட்பினுடைய ஆழமாக கூட இருக்கலாம். ஆனால் இவர்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தவறுதலாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக அவருடைய குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகளானது போயிட்டுருக்கு. அதாவது தன்னுடைய மனைவி அவர்கள் தற்போது விவாகரத்து கோரி வழக்கு வந்து தொடுத்திருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்க்கும் பொழுது அவருக்கு மிகவும் வந்து வேதனையாக இருந்திருக்கு. விஜயுடைய தாயார் செய்த செயலை பார்த்தும் த்ரிஷா அவர்கள் அந்த விழாவில் பங்கேற்றதை பார்த்துமே அவருடைய தந்தையான எஸ் சந்திரசேகர் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ரியாக்ஷன் தாங்க இப்போ சமூக ஊடகங்களில் ரொம்பவே பரவலாக வந்து பரவிட்டுருக்கு அப்படின்னே சொல்லணும். தன்னுடைய மகன் சஞ்சய் மற்றும் மகள் திவ்யா சாஷா வராததுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னும் எல்லாருமே வந்து பேசப்பட்டுருக்கு. ஸோ பொதுவாக ஒரு சூழ்நிலைகளை எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சமூக ஊடகங்கள் ஒரு காரணமாக இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் மிகவும் அரும்பாடுபட்டு தன்னுடைய வெற்றியை வந்து பிடிச்சிருக்காருன்னே சொல்லணும். அவருடைய கனவு நினைவாகக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் அவருடைய மகன் மகள்கள் இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கம் அவருக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதே போல் தன்னுடைய பேரனும் பேத்தியும் இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கத்தை எஸ்ஏவுடைய கண்களில் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ரொம்பவே வந்து கலங்கி போய் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் தந்தையாக அவர் முதலமைச்சர் பதவியை ஏற்கக்கூடியதை பார்க்கறதுக்கு அவர் சந்தோஷம் அடைந்தாலுமே கூட அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவர் வந்து தோத்துட்டாரோ அப்படின்னு அவர் வந்து ஃபீல் பண்ணுறத அவர் மூலமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ எது எப்படியானாலும் சரி விஜய் அவர்கள் தன்னுடைய போராட்டத்தை விடாமல் செய்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். நேற்று நடந்திருக்கக்கூடிய விழாவில் த்ரிஷா வந்ததும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா திரைப்பட நாயகனாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் அரசியலுக்கு வருவதுண்டு. இருந்தாலுமே கூட யாரும் வெற்றி வாய்ப்புகளை எட்டினது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, கலைஞர் இவர்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் மட்டும்தான் இந்த ஆட்சியை பிடித்திருக்கார் அப்படின்னு சொல்லணும்.
திராவிட கட்சிகளுக்கு எதிராக திரைப்பட நாயகர்கள் வந்து களமிறங்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாகியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு சறுக்கல் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா, எப்போதுமே திமுக மற்றும் அதிமுக இந்த இரு கட்சிகள மட்டுமே பார்த்திருந்த அவங்க, திமுகவுக்கு சரியான எதிர்க்கட்சியா அதிமுக செயல்படல அப்படின்றத விஜய் வந்து உணர்ந்திருக்காரு. ஸோ, அதை தொடர்ந்து தான் அவர் வந்து தாவேக்கா அப்படின்ற ஒரு வெற்றி கழகத்த வந்து ஆரம்பிச்சாரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, திமுக தொடர்ந்து ஆட்சி செய்துட்டு இருக்கும் பொழுது, கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக வலுவிழந்து போகும் அப்படின்றதுனாலயும், தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதியும் அவர் வந்து இந்த வெற்றி கழகத்த வந்து ஆரம்பிச்சாரு. ஸோ, தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு 2 ஆண்டுகளுக்குள்ளேயே அவர் மிகப்பெரிய அளவுல வெற்றிய பெற்றிருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா அவர் திரையுலகத்துல பெற்றிருக்கக்கூடிய இடம்தாங்க. ஸோ, திரையுலகத்துல அவர் நெறைய பேருடைய அன்ப வந்து எடுத்திருந்தாரு. அதுதான் விஜய் அவர் அரசியலுக்கு வந்தப்போ ரொம்பவே சப்போர்ட்டாவும் இருந்துச்சு, பக்கபலமாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்பிக்கையோட மட்டும் தான் அவர் வந்து களமிறங்குனாரு. கண்டிப்பா தமிழக மக்கள் தங்கள வந்து காப்பாத்தி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைத்து அவர் வந்து களமிறங்குனது, அவருக்கு வந்து எந்த விதத்திலயும் வந்து தோல்விய கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். நெறைய போராட்டங்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் நேற்று முதலமைச்சர் பதவிய வந்து ஏற்றிருந்தாரு. ஸோ, இந்த சூழ்நிலையில தன்னுடைய மகன் சஞ்சய் ஏன் இப்போ கலந்துக்கல அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா, மகள் திவ்யா சாஷாவும் வரவில்ல, மனைவி சங்கீதாவும் வந்து பங்கேற்றுக்கல. ஸோ, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் கூட அதில் வந்து பங்கேற்கல அப்படின்றது ரொம்பவே வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். தன்னுடைய தாய் தந்தையினுடைய அரவணைப்பில் மட்டுமே இப்போ விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அதை தொடர்ந்து தமிழக மக்கள் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை அவர் சரியாக வந்து செய்ய போறாரா அப்படின்றதும் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த தேர்தலை கண்டிப்பாக யாரும் வந்து மறக்கவே மாட்டாங்க. 2026ஆம் வருடத்தினுடைய தேர்தலை மிகப்பெரிய அளவில் மக்களால் வந்து எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஸோ, இதற்கிடையில் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டுருக்கு. ஸோ, எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து விஜய் அவர்கள் ஒரு நல்லாட்சியை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர் என்ன மூவ் பண்ண போகிறார் அப்படின்றதையும், அதே போல் தன்னுடைய ஒவ்வொரு விதமான நிலைகளையும் அவர் வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல போகிறேன் அப்படின்ற ஒரு கருத்தும் கொடுத்திருக்காரு. நேற்று முதல்வராக பதவியேற்ற உடனே 3 முக்கியமான ஒரு விஷயங்கள் அவர் வந்து கையெழுத்திட்டிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம்தான். ஸோ, இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து செய்ய போகிறதாகவும் வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ, இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வந்து செய்து முடிக்க போகிறார் அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியதாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா, கலைஞர் இவர்களை தொடர்ந்து திரையுலகத்திலிருந்து வந்து முதல்வர் ஆட்சியை அமைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு திரையுலகங்கள் சார்பிலும் எல்லா இடத்துல இருந்தும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளும் பாராட்டுகளும் வந்துட்டுருக்கு. இதை மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னும் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து பூர்த்தி செய்ய போகிறாரா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்னும் ஒரு சில காலங்களில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்களுடைய குழந்தைகளான சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா வராதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.